தூரத்தில் ஒரு காட்டு யானை நிற்குது கைஸ். உங்களுக்கு தெரியுதான் தெரியல. வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட மதுரை டு நார்த் ஈஸ்ட் பயணத்தில் நாள் 13 இருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் தான் இருக்கோங்க. என்னடா சிக்கிமில் ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நாங்களும் ரொம்ப நாளாக இருக்கோம். ஒரு 4 நாள் 3 நாள் பிளான் பண்ணி வந்தால் இங்கே 5வது நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே மழை. ஸோ நம்ம கிளம்புன்னு நினைக்கிறப்பெல்லாம் மழை வந்துடுதுங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தோன்னா நம்ம சிக்கிம்குள்ளே அந்த கேங்டாக் சிட்டிக்குள்ளே இருக்க லோக்கல் ஸ்பாட்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே அமைக்கிங்க. அப்படியே அடுத்து நிறையா வீடியோஸ் போட போகிறோம். நீ நம்ம நிறையா இடத்துக்கு போக போகிறோமா. ஸோ அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஸோ நாங்கள் எப்படிலாம் மதுரையிலேருந்து கிளம்பணும், எப்படி வந்து இங்கே சிக்கிம் வந்து சேர்ந்தோம், இங்கே நல்லா சுற்றி பார்த்தோம், இங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் இந்த சீரீஸில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, இங்கே சிக்கிம்லேருந்து அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அஸ்ஸாமோட தலைநகர் கவுஹாட்டி போக போகிறோம்னு நினைக்கிறேன். போயிடுவோம். இன்றைக்கி போயிடுவோமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போக போகிறீங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் மோட்டோ விளாகிங்கில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். பாய்ஸ் இன்னும் தூங்கிட்டு இருக்கானுங்க. நான் கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுக்காக ஏர்லியராக எழுந்திரிச்சு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஏன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாட்டி போகிறதுக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் 11 மணி நேரம் காட்டுது. ஸோ அதனால் பெரிய ஹில்லி ஏரியாவாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு 700 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ வேகமாக கிளம்புறோமோ அவ்வளோக்கு ஏர்லியாக அங்கே போய் சேரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு லாங் பயணம் இருக்கிறதுனால வேகமாக கிளம்பி இங்கேருந்து இடத்த காலி பண்ணணுங்க. சிக்கிம் விட்டு காலி பண்ணணும். ஃபுல்லாக மழை போட்டு நனைச்சி ஊறி எங்களை காய வச்சு காய உடலை ஊற வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ வேகமாக கிளம்பணுமோ கிளம்பி இந்த இடத்த காலி பண்ணி கிளம்பணும். மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சிக்கிம் கொடுத்துருக்கு. இந்த மலையை தவிர மழையை பார்த்து சலிச்சிருச்சுங்க. எல்லாம் நனைஞ்சி நீ காய கூட எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் திருப்பி மழைன்னு கேட்டாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு மோட்டோ விளாகிங்கில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஸ்டே டியூன். Guys, we are leaving from Gauhati. நல்ல சொல்லணும்டா. ஆமாம், கிளம்பும்போதே வந்து தம்பதிக்கு போகிறாங்க. அது யாருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம தம்பிக்கு தெரியுங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே மேலே பார்க்கிங் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது. காலையிலே பாருங்க மப்பு மந்தாரமாக இருக்கு. முக்கிய காணா. ஹாய் பெரின், how are you? ஆல் குட். வா போலாம்டா. அண்டடா அழகா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கா. அந்த எண்ணெய் மட்டும் கிடைக்கிறாங்க. நல்லா அழகா. நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம வந்து சிக்கிம் விட்டு கிளம்ப போகிறோங்க. கடந்த 5 நாள் மறக்க முடியாத பல அனுபவங்களை வந்து நமக்கு இந்த ஒரு சிக்கிம் பயணம் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம நேரம் அடுத்து கவுஹாட்டி நோக்கி போகிறோங்க. ஸோ இந்த கேங்டாக்கில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம்டா, கேங்டாக்கை சுற்றி நம்ம நிறையா இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் சிக்கிமில் இருக்க நத்துலா பாஸ் போனோம். அப்புறம் வந்து நம்ம நார்த் சிக்கிமில் இருக்க லச்சுங் போனோம். குருதுமர் லேக்கும் 0 பாயிண்ட் நம்மளால் போக முடியல, அங்கே ஹெவி ஸ்னோஃபால் ரெயின்ஃபால் இருந்ததுனால. ஸோ அதனால் அதெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சூப்பரான அனுபவம் நமக்கு கிடச்சிச்சு. அந்த ரூட்லாம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க.
இனி நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறையா பயணம் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து சிக்கிம் கேங்டாக் விட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகுறோங்க. இந்த டனலை தாண்டிட்டாலே எக்ஸிட் தான் அது. ஸோ நல்ல அனுபவத்தோடு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். எந்த ஒரு பேடு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே சூப்பரான குட் இம்ப்ரெஷனோடையே முடிஞ்சிருச்சு இந்த ஒரு பயணம். என்ன ஒன்று மழை தான், இப்படி பேஞ்சு ரோடெல்லாம் அரிச்சிட்டு போய் மழை இல்லைன்னா நமக்கு இந்நேரம் நம்ம எல்லா ஸ்பாட்டையுமே பார்த்துருப்போம். நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி பார்த்துருப்போங்க. மழை ஹெவியாக வந்ததுனால நம்மளால் நிறைய இடத்த பார்க்க முடியல. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு இந்த மழை வந்ததுனால தாங்க கிடச்சிச்சு. ஸோ அதனால் ஒரு ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு இந்த கேங்டாக்கில். சிக்கிம்லேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு இப்போ செயினில் பிடிச்சிட்டு வண்டிக்கு வெஹிக்கிளாக எடுத்து மாட்டிட்டு அப்படியே கிளம்ப போகிறோங்க. சிக்கிம் இன்னைக்கு நம்ம வழி அனுப்பும் போதும் மழையோட தான் வழி அனுப்புச்சு. மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு 5 நாள் இவங்க 2 பேர்த்துக்கு எப்படின்னு தெரியல, நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ இப்போ வந்து எங்கே போனால் நேராக அஸ்ஸாம் போகிறோம். ஆமா, அஸ்ஸாம் போயிட்டு அப்படியே அங்கிட்ட இருந்து அருணாச்சல் போகணும். ஒரு பெரிய ரைடு இருக்குன்னா அடுத்த ஸ்டேட் நம்ம போக போகிறோம். இது வந்த வழி ஆக்சுவலாக, அதனால தான் பெருசாக உங்களுக்கு நான் காட்டலை. அப்படியே நேராக மாண்டேஜை போட்டு நேராக அங்கே வந்து நின்ட்டேன். ஸோ நம்ம புது வழி, அதாவது இன்னும் ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு புது ரூட்டு போவோம். அந்த ரூட்டில் இருந்து உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே காட்டுறேன். நான் அப்புறம் சிக்கிம் பற்றியும் பேசலாம், பொறுமையாக எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஸோ நம்ம சிக்கிம்லேருந்து நம்ம கவுஹாட்டி போகிறதுக்கு வெளியேற வழியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க ஒரு அட்வென்ச்சரான ஒரு பாதையாக தான் இருக்குது. ஒரு ஆற்றை ஒட்டியே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் மழை காலத்தில் வந்தால் மாட்டிக்குவோங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் எப்பயுமே. ஒரு கிலோமீட்டர் இருக்கு, 12 கிலோமீட்டர் இருக்கு. அந்த செவோடின்ற ஒரு ஊருக்கு அங்க இருந்தா நம்ம வந்து பிரியணும். நம்ம இதுக்கு போறதுக்கு, அஸ்ஸாம் கவுஹாட்டி போறதுக்கு. ஸோ மழை விட்டு அப்படியே கீழே இறங்குதுங்க, வேகமா கீழே இறங்குது. ஃபுல்லான வெயிலுங்க. ஒரு 4 நாள் அடிச்சு மழையில் நடந்ததுக்கு இன்னைக்கு நல்லா வெயில பாக்குறோம். அங்க டேங்க் பேக்னா பார்த்து நல்லா காய் வருங்க. காஞ்சிருச்சு, செம்ம ஈரமா இருந்துச்சு அதெல்லாம் மேலே. ஸோ இன்னைக்கு அஸ்ஸாம் தானே எல்லாம் பள்ளத்தாக்கு தான், அதனால பெருசா வந்து குளிர் இருக்காது. மழை அப்பக்கப்போ இருந்தால் இருக்கலாம், மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. நம்ம அஸ்ஸாமை சுற்றி பார்க்கல, அந்த வழியாக அப்படியே நம்ம வந்து அருணாச்சல் போகிறோம். அதனால அஸ்ஸாமில் போயிட்டு ஒரு நாள் ஆல்ட்டை போட்டு அப்படியே வழியாக மேலே ஏறணுங்க, அதான் பிளானு. இன்னொரு அண்ணன் ஜாயின் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் என்ன பிளான்னு தெரியல, ஆளை காணும். இன்னும் வர்றாரா இல்லைங்களா, வந்தானா அவருக்கு ஏற்ற மாதிரி பிளான் ஆல்ட்ரு பண்ணணும். அந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு. சரி பார்க்கலாம், அப்படின்னு பார்க்கலாம். கீழே இறங்க வந்து பார்த்தீங்கன்னா வெதர்லாம் கொஞ்சம் நல்லா மாறி கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்கவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு புதுசாக எனர்ஜி கிடச்ச மாதிரி ஒரு சூப்பரான எனர்ஜியில் திருப்பி நம்ம பைக் ஓட்டி கீழே போயிட்டுருக்கோம். நம்ம அஸ்ஸாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்க ஒரு மாநிலம் தான். சிக்கிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாச்சல் மலையில் ஆல்டிடியூட் வந்து அதிகமாக இருக்கும் அஸ்ஸாமோட. அஸ்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தாக்கில் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே மழை வராதுன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அஸ்ஸாம் போகிறதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நம்ம வந்து வந்த வழியாக சிலிகுரி வழியாக வந்து நம்ம நேராக ஒரு பாதையில் போவோம், இல்லைனா இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வழியில் போவோம். ஸோ இந்த வழியில் போகிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு காட்வேயில் போய் போகிற மாதிரி இருக்கும், ஒரு காட்டுப்பாதையில் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹைவே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு 40-50 கிலோமீட்டர் சுற்று அப்படின்றதுனால நம்ம இந்த வழியை சூஸ் பண்ணி நம்ம இதிலேயே போயிட்டுருக்கோங்க. இந்த வழியுமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சீனரிக்காக இருக்குது, ரொம்ப அழகாக பயங்கர சீனரிக்காக இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, இந்த ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து நம்ம வந்து மேகாலயா போகிறதா இல்லை அருணாச்சல் போகிறதான்ற ஒரு குட்டி கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இன்றைக்கி நம்ம எங்கே போய் ரீச் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம மேகாலயா போகிறோமா இல்லை அருணாச்சல் போகிறோமான்றது வந்து நமக்கு தெரியும். அதனால் அது வரையும் நம்ம வாட்டுக்கு போவோம், எதையும் பிளான் பண்ணாமல்
ஜாலியாக போகலாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் வந்து நம்ம இதுக்கு அடுத்து நம்ம ரைட் பண்ண போகிறோமா, அதனால் ஒரு லாங் ரைடு இருக்குது. இப்போயே மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி. நமக்கு சிக்கிமில் காலையில் கிளம்பும்போது செம்ம டிராஃபிக், அதனால் நம்மளால் வந்து வேகமாக வர முடியல. நம்ம பிளான் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வர முடியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடெல்லாம் நல்லா கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. நம்ம வாட்டுக்கு கரெக்டாக போயிட்டே இருந்தோம்டா எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுதுன்ற பார்ப்போம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து அங்கே ரூமில் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் இன்னும் எங்கேயும் சாப்பிடல. ஸோ அடுத்து நம்ம லஞ்சுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டணும். 1 மணி இல்லை 1:30க்கு போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் நிப்பாட்டலாம் லஞ்சுக்கு. ஸோ அது வரையும் ஜாலியாக இந்த ரைடை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. ஒரு அருமையான ஒரு பயணம். ஸோ வந்து நீங்கள் தான் நார்த் ஈஸ்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுப்பேன். நான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசியாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பண்ணலாம், எப்படி வரலாம், எப்படி வரக்கூடாது, என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடைசியாகவும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் லடாக்கும் போயிட்டு வந்ததுனால லடாக்கும் இப்போ வரைக்குமே வந்து நார்த் ஈஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நம்ம உடனே நம்ம கம்பேரிசன் போடக்கூடாது. நம்ம இன்னியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே மேகாலயா போனோம், அருணாச்சல் போனோம், அஸ்ஸாமில் சுற்ற போகிறோம். ஸோ இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் பெஸ்ட்டாக இல்லை வந்து லடாக் பெஸ்ட்டாக அப்படின்றத வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். அது வரையும் இந்த ரைடை நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. அதனால அதுக்கு நார்த் சிக்கிம் மட்டுமே நீங்கள் பிளான் பண்ணால் ஒரு 5-6 நாள் தனியாக, அதுக்கு மட்டுமே ஒரு 6-7 நாள் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கிமுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் அதுக்கு மேலே அங்கே ஒன்று இருக்காது. கேங்டாக், அதாவது கேங்டாக் ஈஸ்ட் சிக்கிம் வாங்க கேங்டாக்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள், அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இருக்காது. அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பேங்க் ரோட் அந்த ரோட்டில் தான் போகிறோம் நம்ம இப்போ. ஸோ ஊர் நல்லா இருக்கு, கீழே தான் போகிறோங்க. பெருசாக நாமளாக வந்து மேலே வந்து ஹில் ரோடு இருக்குன்னு நினச்சேன். ஹில் ரோடு இல்லை, பிளைன்ஸ் தான் போகிறேன். ஸோ நீங்கள் பாய் சிக்னல் வர்றானுங்க. எலிபென்ட் கிராசிங்கா, அதெல்லாம் நம்ம இருக்கவே வாய்ப்பு இல்லைங்க. நமக்கு எலிபென்ட்டுக்கு இருக்கிற ராசியை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ 8 மணி நேரம் போனோம் ஓட்டுறதுக்கு, கவுஹாத்தி போடுறதுக்கு. சிக்கிம் பற்றி எல்லா டீட்டெயில் வேணா கீழே கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு பண்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சுங்க. டார்ஜிலிங் பத்தியும் சரி, சிக்கிம் பத்தி சரி, வந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பட்ஜெட்ல தங்கலாம், எப்படி ஹைஃபையா தங்கலாம், அப்படி எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருச்சு. சிக்கிம் எங்களுக்கு என்ன இன்னொரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் எதிர்பாராம போயிடுச்சுங்க. அது சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன். நாங்க தங்கி இந்த ஹோட்டல் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து 3 வேளைக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. பிளஸ் வந்து பார்த்தோன்னா டீ, காஃபி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டே கொடுக்குறாங்க. நல்லா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஸ்டே தான் அது. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் என்ன நினைச்சிட்டாங்க, போனோமே ஒரு நாளைக்கு 1200 நினைச்சிட்டாங்க. பார்த்தா ஒரு ஆளுக்கு 1200 ஒரு நாளைக்கு. அது அப்படியே ஊட்டாவா மாறிடுச்சுங்க. அதனால அமௌண்ட் எதுக்கப்பா போயிடுச்சா இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஒரு 6 நாள் தங்கியிருக்கோம்ல, 6 நாளைக்கு ஒருத்து. நல்ல வேலை 70 கிலோமீட்டர் திருப்பி வந்து மலையாறுன்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு கீழே பிளைனில் தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கவுஹாட்டி போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் 8 மணி நேரம் காட்டுது. நம்ம அவ்வளோ தூரம் போக போகிறது இல்லை. பட் இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தோன்னா 74 கிலோமீட்டர் அப்படியே NH 17 போகுது. ஸோ ஜாலியாக ஓட்டலாங்க. ஒரு 6 நாள் கழிச்சு திரும்ப நம்ம வந்து நார்மல் பைபாஸில் ஓட்ட போகிறோம். கவுஹாட்டி 399 கிலோமீட்டர். $399 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் போகணுங்க. இதே மாதிரி ரோடு இருந்தால் பஞ்சாயத்துல சுற்றி வந்து பார்த்தோன்னா டீ எஸ்டேட் தான் இருக்குது. அஸ்ஸாம்னாலே வந்து பார்த்தோன்னா அந்த டீ அந்த இதுக்கு தான் ஃபேமஸ் ஆனது ஒன்று. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, அதே மாதிரி பிளைன்ஸ்ல டீ பயிரிடப்படுற ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான், அஸ்ஸாம்ல தான். பிளைன் தான் நம்ம மாதிரி நம்ம ஊர் பிளைன் கிடையாது. ஆல்டிடியூட் இங்கே அதிகம் தான். அந்த சில்னஸ், அந்த கிளைமேட்டுக்கு, வெதருக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் தான். ஸோ இது நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக டீயாக தான் இருக்கும். இது அஸ்ஸாம் கிடையாது, வெஸ்ட் பெங்கால். நம்ம இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் போனால் தான் நம்ம வந்து அஸ்ஸாமுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் ரெண்டுக்குள்ளேயுமே வந்து பார்த்தோன்னா இந்த இது வந்து அஸ்ஸாம் ஒட்டிமே இருக்க பார்டரு. அஸ்ஸாம் சிக்கிமுக்கு ஒட்டி இருக்க பார்டர்னால ஸோ இங்கேயும் அப்படியே தான் இருக்கு.
இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போகுது பாரு. ஸோ நம்ம ஆக்ஷன் கேமரால வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால பைக் அப்படியே போயிட்டு அடுத்து நான் ஒரு பிரேக் எடுப்போம், அங்கே போயிட்டு நான் பேட்டரி மாற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்றேங்க. இன்னைக்கு நம்ம எப்படியாவது பெருவாட்டி போறதுக்கு தான் பிளான் பண்ணுவோம். 400 கிலோமீட்டர் தான் இருக்கு. டைம் வந்து இப்போ எவ்வளோ ஆகுது, 12 மணி ஆகுதா. இதே மாதிரி ரோடுனா கண்டிப்பா ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நம்ம போயிடலாங்க. ஸோ ரோடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, என்ன மாதிரி ரோடு வைப்போம்னு எனக்கு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல போய் அப்பதான் நாளைக்கு வந்து டைரக்டா வந்து நம்ம பகவானுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இடத்துல, அதாவது சீலா பாஸ் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல நம்ம என்டர் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால அதான் பிளானு, பார்க்கலாம். இது போலீஸ் நிக்கிறாங்க, இந்த பக்கம் மெயின் ரோட்ல உட்காந்து சீட்ல வராங்க. பாத்தீங்களா இந்த கிளிப்ப? ஜூம் ஆகி தெரிஞ்சானு தெரியல, ஜூம் பண்ண முடிஞ்சா காட்டுறேன் நானு. இந்த பக்கம் போலீஸ் பக்கத்துல மெயின் ரோட ஒட்டி அங்கக்குள்ளேயே வந்து பார்த்தா சீட் ஆடிட்டு இருக்கானுங்க. எப்படிதான் பாருங்க உங்களே. அதனாலதான் ஆன்லைன் இந்த ரம்மில எல்லாத்துலயும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிறது காரணம் தான் வந்து இயல்பாவே வந்து இங்க எல்லாருமே சீட் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல அதெல்லாம் அவ்வளோ பேன் பண்ணதுனால ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காரு. இந்த ரிவர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சாண்ட் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லோ கலர்ல இருக்குங்க. வந்து பார்த்தோன்னா வெள்ளை கலர் கல், வெள்ளை கலர் பாறை, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு. அதான் பைபாஸ் வருதுங்க. இப்படியே வந்துச்சுன்னா ஓட்டிட்டு ஜாலியாக போயிடலாங்க. ஊருக்கு போய் திரும்ப ஓட்ட வேணாங்க. நம்ம மழையா இருக்கும்போது நாளைக்கு ஓட்டிக்கலாம். அடே ரெண்டு பக்கம் டீ எஸ்டேட்டு, நடுவில் ரோடு, ரெண்டு பக்கம் மரமா இருக்கா. தரக்காட்டுல வந்து தேயிலை பயிரிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் சிலிகுரி ஒட்டி இருக்கு. அதனால இந்த இடம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். நிக்குது அதெல்லாம் ஆட்கள் பக்கத்துல ஊர்ல விரட்டிட்டு இருக்காங்களா. தூரத்துல ஒரு காட்டு யானை நிக்குது கைஸ், உங்களுக்கு தெரியுதான் தெரியல. எல்லாரும் அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அது கோயில் யானை இருக்க போகுது. சரி நம்ம கிளம்பும். பின்னாடி ஒரு ரூபாய் ஓட்டிட்டு இருக்காங்க. மொத்த யானை வேற சும்மா வேண்டா போகுது. மொத்த ஊரும் கிளம்பி யானை பார்க்க முடியாதுங்க. ஆர்மி கேம்ப் இருக்கு, ஆர்மி கேம்ப் பக்கத்துல யானை நிக்குது. இவங்க யானை கிட்ட மாட்டல, யானை இவங்கிட்ட மாட்டி இருக்கு. வீடியோ எல்லாம் பார்ப்போம்ல, யானை எல்லாம் பறத்து ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் இந்த இவங்கள பாக்குறதுதான் போகுதுங்க. இவ்வளவு பேர் யானை பாக்குறதுக்கு ஆகுதுமா. ஃபுல்லா மலையோட அடிவாரன்றதுனால எல்லாம் அங்கே சுத்திட்டு இருக்குங்க. இல்ல பச்சை பசேன்னு வர செலுத்து போயிருக்கனால அங்கதான் இருக்குங்க. பரவாயில்ல, வந்து நம்மள யானையை பார்த்தாச்சு. செம்ம ஏரியாங்க இது. வெஸ்ட் பெங்கால் மாதிரியே இல்லை, எனக்கு ஏதோ அஸ்ஸாமுக்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இது வெஸ்ட் பெங்கால் தான் ஆகுது. பட் இங்க யாருங்க சூப்பரா இருக்குங்க இடம், அட்டகாசமா இருக்குங்க. எனக்கு அவ்வளோ பெரிய வேலி, அந்த ஆஃப் ரோடு, இந்த ரோடு எல்லாமே போனது, ரோடு அடிச்சுட்டு போன ரோடு, அதை பார்த்தாலும் நல்லா இல்லைங்க. இந்த ரிக்ஷாக்காரன், இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க பாருங்க, பேட்டரி ஆட்டோ, உள்ள பார்த்தாதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு. சுருட்டு லெஃப்ட் ரைட் எடுக்கிறாங்க, யாரும் முன்னாடி பார்க்க மாட்டாங்க.
கரெக்டாக மழை விட்டு கீழே இறங்குறோம், எங்களோட டார்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாட் இஸ் திஸ்? மழை ஃபுல்லாக அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நானும் மழையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. ஓகே, மழை வந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் ரெயின் கவரில் எடுத்து போட்டு இழுத்து மூடிட்டு அப்படியே போக முடியுங்க. டைமுக்குள்ள போய் வருது இந்த பைபாஸ். ஒரு காடு போயிருக்காங்க, காட்டுக்குள்ள போய் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு போட்டிருக்கு. மேப்பில் பார்த்தாலுமே நமக்கு தெரியும், ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? காட்டுக்குள்ள தான் போகிறோம். 37 கிலோமீட்டர் இதே ரோடு தான் நினைக்கிறேன். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை அதாங்க, ஒரு காடு ஒரு ஊர், ஒரு காடு ஒரு ஊர். நம்ம அதை வரும்போதே காமிச்சிருக்கணும், இங்கே திருப்பி அதே காமிச்சிருக்கலாம் தான் போவோம். ஒரு காடு ஒரு ஊர், ஒரு காடு ஒரு ஊருண்டு. ஸோ நம்ம வர்ற வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. நான் உங்களுக்கு அங்கிட்டு மீட்டு வர்றது நம்ம ஊர்ல இந்த ஒடிசால வெஸ்ட் பெங்கால் வர வீட்டில் நான் வரும்போது காமிச்சிருப்பேன். இந்த வீடியோலாம் பார்க்கணும், போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இந்த ஏரியா பாருங்க, அதுக்கு மேல இருக்கு, செம்மையா இருக்காருங்க. உள்ளே சில்லு, இந்த வெளியே வெயில் அடிச்சாலும் உள்ள சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கு. திருப்பி ஹில் ஸ்டேஷனுக்குள்ள இந்த மாதிரி இருக்குங்க. ஏன் அநியாயத்துக்கு சொல்ல வராங்க இல்லையா, விக்கியும் அவனை பெருவினும். காடை பாருங்க, பயங்கர அடர்த்தியா சூப்பரா இருக்கும். அப்படியே இப்பதானே வச்சுக்கோங்க. பரவாயில்ல, பெரிய காடு போக்குங்க, பயங்கரமான காடா இருக்கு. இந்த மாதிரி ரோட்லாம் அப்பா ஓட்டுறதுக்கெல்லாம் அப்படியே இந்த மாதிரி மெனக்கிட்டு வந்தாதான் உண்டு. பயங்கரமா சுற்றி முற்றி வெடி பார்த்துட்டே வரலாம். ரோடும் காலியா கிடக்கு. தண்ணி எப்படி போகுது, அந்த பசங்க அங்க நிக்கிறாங்க, செம்மையா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ஃபுல்லா வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் சாண்டு, ஒயிட் கலர் ஸ்டோன், எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கு. பயங்கரமா இருக்க. இந்த மாதிரி நாங்க நிறைய பேர் பார்த்துட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போவோம்னு நினைக்கிறேங்க. அங்கதான் நிக்கிறாங்க பாத்தீங்களா. எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்கூட்டியை மாதிரி வச்சு பேரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனால கொஞ்ச நேரத்துக்கான எக்ஸ்பிரஸ் ஓட்ட வச்சுட்டு ஸ்கூட்டி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஓட்டலாம்ட்டு மாற்றி ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் 390 கிலோமீட்டர் இருக்குங்க தெரிஞ்சு. 380 இருக்குங்க இருந்தது. பார்ப்போம் எவ்வளோ பார்ப்போம் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் முன்னாடி போய் வருங்க, அதை பார்க்கறது நமக்கே சந்தோஷம் இருக்குங்க. நம்ம வண்டி முன்னாடி போக விட்டுட்டு முன்னாடி வந்து தூரமா ரசிக்கிறதுன்னு அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஃபுல்லா எஸ்டேட் தொழிலாளர்கள்லாம். லஞ்சா ஏதோ ஒன்று, டீ காஃபி ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போகலாம். ஒரு நல்ல ஹோட்டலை தேடி ஒரு பயணம். பார்ப்போம், நான் அப்போ இருந்து சாப்பிட்ற இடத்துல நிப்பாட்டான்னு பார்த்துட்டு இருக்கோம். நிப்பாட்டல, எங்கேயும் நிப்பாட்டல. பார்ப்போம். வாட்டர் வாஷ் பண்ணணும், வாட்டர் வாஷ் பண்ண வண்டியை பாருங்க. சிவப்பு வண்டி வந்து வெள்ளை வண்டியை மாறிடுச்சு. ரோடு சூப்பரா இருக்கு.
பயங்கரமாக இருக்குது. இன்னும் நம்ம ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ தம்பி கொஞ்சம் ஓட்டத்தை ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஓட்ட ஓட்டாச்சு. ஸோ நம்ம ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கோமா. அப்படியே ரோடெல்லாம் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. இந்த வெகுத்தனமாக இருக்குது இந்த ரோடு. வெஸ்ட் பெங்கால் டு கவுஹாட்டி. ஸோ அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு எப்படியா கவுஹாட்டி ரீச் பண்ணி 380 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 380 இருக்கும். எப்படியா இன்னைக்கு ரீச் பண்ணிடணும். ரீச் பண்ணிட்டோம்னா நாளைக்கு மதியம் என்ன அந்த அண்ணன் வேலை வராது. மதியத்துக்கு மேலே தான் அங்கே வந்து கிளம்ப முடியும். அப்போ என்னன்னு பிளான் பண்ணணும் நம்ம. ஸோ முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த மலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமா இருக்கு. பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. முடிஞ்சா ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம் கைஸ். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமான்னு தெரியல. பட் முடிஞ்சா ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம். முன்னாடி அந்த மலையை கட்டு கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு வெஸ்ட் பெங்கால் வர்ற வழியை பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால்னா, ஆனால் இதுவுமே வந்து பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபுல்லாக டீ எஸ்டேட் ரெண்டு பக்கமும். கிட்டத்தட்ட எனக்கு அஸ்ஸாமுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. அஸ்ஸாம் பார்டர் தான் வச்சுக்கோங்களேன். அஸ்ஸாமுக்குள்ள போகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கு. இங்க பின்னாடி என்ன ஒரு துணி காணோம். நம்ம என்ன முன்னாடி போயிட்டு இருக்கோம். எங்க இருக்காங்க இல்லையா. எனக்கு ஒரு கல்லை எனக்கு ஒரு தொல். காதல் காய்ஸ், நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏரியாலாம் ஒரு மாதிரி சுருங்கிக்கிட்டே போகுது. ஆனால் இடமெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகழகாக வருது. ஸோ நம்ம வந்து பெரியனோட ஸ்கூட்டியை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எப்போயும் உயரத்தில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருப்போம், இப்போ பள்ளத்தில் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறோம். ஸோ அவன் பாவம் ஸ்கூட்டியை ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிகிட்டு வரதுனால நம்ம அவனுக்கு கொஞ்சம் மாற்றி விடலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்கூட்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோங்க. ஸோ இன்னுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் போகணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. 300 கிலோமீட்டருக்கு மேலே காட்டுது. ஸோ எவ்வளோ தூரம் அழுத்தி போய் நம்ம வந்து கவுஹாட்டி பக்கத்தில் போக முடியுமோ அவ்வளோ தூரம் பக்கத்தில் போகணுன்றதை நம்ம பிளான் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அருணாச்சல் போகிறோமா இல்லை மேகாலயா போகிறோமான்றதை அங்கே போய் முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு இந்த ரோட்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். அங்கங்கே இந்த இப்போ பள்ளமாக பார்க்குறீங்க, பேட்சாக பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் இந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு பாதைங்க இது. அஸ்ஸாம், அதாவது நம்ம வெஸ்ட் பெங்கால் டு நம்ம கவுஹாட்டி போகிற பாதை அது நாங்கள் சிக்கிம் வழியாக வேறு இந்த பக்கம் இருந்து வேறு இறங்கி வந்தோமா. அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நிறைய காடுகள் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை வரும். நிறைய வயல்வெளிகள் இருக்கும். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பச்சை சேர்ந்து தாங்க இருக்குது. ஸோ இந்த பயணம் நான் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக போகுது அப்படின்னு நினச்சேன். நான் அவ்வளோ ட்ரையாலாம் இல்லைங்க. அப்படியே அழகாக க்ரீனரியாக பச்சை பசேன்னு செழுமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சுமே இருக்குது. ஸோ கடந்த 5 நாளாக நம்ம எப்படி நம்ம வந்தோமோ, அதாவது 5 நாள்ன்றது சிக்கிம்குள்ளே சொன்னது. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இன்றைக்கி 11வது நாள் இல்லை 12வது நாளா, ஐயோ தெரியல, 13வது நாள் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஆந்திரா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, அப்படியே நேராக இங்கிட்டு வந்தோன்னா ஒடிசா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துர்காப்பூர் வெஸ்ட் பெங்காலு, அங்கேருந்து டார்ஜிலிங்லேருந்து சிக்கிமில் ஈஸ்ட் சிக்கிம், நார்த்து சிக்கிமு, அப்படியே கிளம்பி இப்போது கவுஹாட்டி போயிட்டு இருக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பிளானோட அப்டேட்டு. ஸோ ஸ்டே டியூன் மக்களே, இனி நம்ம போக போகிறோம். ஸோ நண்பர்களே, ஒரு வழியாக வந்து நம்ம அஸ்ஸாமில் கவுஹாட்டி வரலைங்க. கவுஹாட்டிக்கு முன்னாடி இருக்க ஏதோ ஒரு சின்ன டவுனில் வந்து நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. காலையில் நம்ம சிக்கிம்லேருந்து ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால் வழியாக இப்போது அஸ்ஸாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுஹாட்டி வழியாக நம்ம ஷில்லாங் போக போகிறோம். அடுத்த ஒரு ஸ்டேட்டான மேகாலயாவுக்கு நம்ம வந்து அப்படியே கிளம்ப போகிறோங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு சிக்கிம்லேருந்து நம்ம அந்த வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வர வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ரோடு தான். அப்படியே மலையிலேருந்து நேராக கீழே இறங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்கால்லேருந்து அந்த அஸ்ஸாம் ரீச் பண்ணுற வரையும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு அட்டகாசமாக இருக்கும், பட்டையை கிளப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைபாஸ் வந்துச்சுங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா நம்மளால் நைட்டு ஓட்ட முடியாது. இதில் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ரோடு, நிறையா லாரிஸ் போகுது.
ரொம்ப டார்க்காக இருக்குங்க. எவ்வளோ லைட்டு போட்டாலும் டார்க்காகவே தெரியுது. ஸோ நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் ஆரம்பத்தில், அதாவது நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் நைட் ட்ரைவ் கூடவே கூடாது, ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ராலாம் பரவாயில்ல, நைட்டு ட்ரைவ் கூடவே கூடாதுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு கவுஹாட்டி போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணி நாங்கள் வந்து இப்போ அதுக்கு ஒரு 150 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கான ஆல்ட்டு இங்கே தாங்க இது. ஸோ இது பெருசாக ஒன்றும் இல்லை, ரூமில் வந்து பெருசாக ஒன்றுலாம் கிடையாது. நம்ம சிக்கிமில் பார்த்த மாதிரி டார்ஜிலிங்கில் பார்த்த மாதிரி அதுக்கு முன்னாடி தங்குற மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளான ஒரு ரூமு வந்து படுத்தா போதுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து என்னோடய ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படியே ரூமுக்கே வந்துடும். அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட போகிறோம். தூக்கத்தை போட்டு நாளைக்கு காலையில் நம்ம எங்கே போக போகிறோம்டா, இன்னொரு ஸ்டேட்டான மேகாலயா போக போகிறோங்க. எஸ், அது நிறைய பேருக்கான பக்கெட் லிஸ்ட்டாக இருக்கும். அதில் எனக்குமே ஒரு சில இடங்களில் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ உங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீ காத்துட்ருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்க வச்சுருங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.